ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு குருமா ஹை ப்ரோட்டீன் இதில் இருக்குங்க. இந்த மாதிரி பயிரெலாம் முளைக்கட்டியே எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு குருமா வச்சு கொடுங்க. இப்போ ரெசிபிக்கு போயிடலாம். கசகசாவும் முந்திரியும் தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தேங்காய், பூண்டு, பெருஞ்சீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கல்பாசி, ஸ்டார் பூ ஃபஸ்ட்டு இது மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முந்திரி கசகசா சேர்த்துட்டு கூடவே தயிர், மிளகாய்த்தூள் மூணுமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் பொடியாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்குங்க. இந்த மசாலா பாவ் பாஜியுடைய மசாலா. இது நான் வீட்டிலேயே அரைச்சது. இந்த மசாலாவுடைய ரெசிபி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ அரைச்ச அந்த விழுதை இதில் ஊற்றி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி வரும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த முளைக்கட்டிய பயிருக்குள்ள அதை இதில் போட்டு தயிர், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால கொஞ்சம் நான் உப்பு அதிகமாக போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 3-4 விசில் விட்டாலே போதும், சூப்பராக வெந்துடும். வீடே நல்லா கமகமன்னு மணக்குங்க இந்த குருமா. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சப்பாத்தி, பூரி, தோசை எது இருந்தாலுமே நல்லா இருக்கும். எத்தனை வகை குருமா இருந்தாலும் இந்த பயிரில் செய்கிற குருமா உண்மையாகவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.